எல்லா கட்சியிலும் என்ன பண்ணுவாங்க, மக்கள் விருப்பப்பட்ட கட்சியில போய் உறுப்பினர் சேருவாங்க, அதுதான் வழக்கம். ஆனா திமுகவில் உறுப்பினரே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அச்சத்தின் அடிப்படையில் வீடு வீடா போய் கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி உறுப்பினர் சேர்க்கின்ற நிலை வந்திருக்குது. அதுல ஓடிபி வந்துட்டு தான் கேட்கறாங்க, அது தெரியாதே உறுப்பினர் சேர்க்கிறாங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அதுக்கு தடையான கொடுத்திருக்குது. மதுரை உயர்நீதிமன்றத்தில் தடையான கொடுத்திருக்குது. மக்களை ஏமாற்றி அவர்கள் உறுப்பினரை சேர்த்து அவளை வலுக்கட்டாயமா உறுப்பினர் சேர்க்கின்ற நிலை இன்றைக்கு திமுக வந்திருக்குது. சில இடத்துல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கிட்ட போய் நீங்க 100 நாள் வேலை திட்டத்தில் தொடர்ந்து அந்த பணியில் இருக்க வேணும்னா அந்த திமுக உறுப்பினர்கள் சேர வேண்டும். அதே மாதிரி முதியோர் தைத்தக அப்படி அவிகிட்ட போய் நீங்க தொடர்ந்து உறுப்பினர் இருக்கணும்னா வயசானவங்கிட்ட போய் அவிகிட்டையும் உறுப்பினர் சேர்த்திருக்கிறாங்க. அது 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அவர்கிட்ட போய் நீங்க அந்த உரிமை தொகை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேணும்னா திமுக உறுப்பினர் சேர்க்க வேணும், ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லிட்டு கையெழுத்து வாங்கின்ற ஒரு படு மோசமான ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான்.